Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Welcome back to my channel அல்லாவின் அடியான். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது எப்படி ஸலவாத் சொல்றது? அதாவது ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட மக்கள் கேட்குறாங்க, அல்லாவின் தூதரே உங்கள் மீது நாங்கள் எப்படி ஸலவாத் சொல்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் அந்த ஸலவாத்தை சொல்லி காட்டுறாங்க. என்ன அந்த ஸலவாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத்தை தான் மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீது நீ கருணை புரிந்ததை போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவரது துணைவியார் மீதும் அவரது சந்ததிகள் மீதும் நீ கருணை புரிவாயாக. இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார் மீது நீ அருள் புரிந்ததை போல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் சந்ததிகள் மீதும் நீ அருள் புரிவாயாக. எல்லா புகழுக்குரியவன் நீயும் மற்றும் கருணை நிறைந்தவன் கண்ணியமானவன் அப்படின்னு வருது. ஸோ நம்மளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.